Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் பி டைப்புக்கான கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 11th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வேணும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினாயின் 24 பார்த்தீங்கன்னா கட்டாயமாக விடையளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி. ரெனால்ட் எண் என்றால் என்ன? வாட் இஸ் ரெனால்ட் நம்பர்? சுதந்திர இயக்க கூறுகள் வரையறுக்கும். டிஃபைன் த டேர்ம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். வியான் இடப்பெயர்ச்சி. ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரையறுக்கவும். தனிச்சீரசு இயக்கம் என்றால் என்ன? நியூட்டனின் 2வது விதியினை கூறுக. கோண உந்த மாறா விதியினை கூறுக. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதல்களை ஒப்பிடு. கம்பேர் த எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக். இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் ஏற்படும் குறுக்கலை விதிகளை விளக்குக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள வெக்டர் கேட்டிருக்காங்க. துருவ துணைக்கோள்கள் பற்றி குறிப்பு வரையவும். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் போலார் சேட்டலைட். பாகுநிலையின் ஏதேனும் 3 பயன்பாடுகளை கூறுக. கிவ் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஸ்கோசிட்டி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டினும் இருக்குது, இது நல்லா பார்த்துக்கோங்க. பரிணாம பகுப்பாய்வின் பயன்பாடுகளை கூறுக. நுண்புலையற்ற முறையில் நீர்மம் ஒன்றின் பரப்பு இழுவிசை கோவையினை தெரிவிக்கவும். ஆற்றல் பங்கீடு விதியினை கூறி விளக்குக. மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். அதே மாதிரி மெல்லிய கம்பினால் இழுக்கப்பட்டுள்ள கனப்பொருட்களின் செங்குத்து இயக்கத்தை வருவிக்கவும். உயரத்தை பொறுத்து ஈர்ப்பின் முடுக்கம் G எவ்வாறு மாறுபடும் என்பதை விளக்குக. சுருள்வெளியின் கிடைத்தல் அளவுகளை விவரிக்கவும். வேலை இயக்க ஆற்றல் தேற்றத்தை கூறி விளக்குக. வேலை இயக்க ஆற்றல் தேற்றத்தை உணர்த்துவதை விளக்கவும். அதே மாதிரி சாய்தளத்தில் உருள்தலை விவரிக்கும். அதன் முடுக்கத்திற்கான சமன்பாட்டை பெறுக. மூடிய ஆர்கன் குழாயில் மேற்சுரங்கள் ஏற்படுவதை விளக்குக. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ உங்களுக்கு இம்பார்மெண்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே நம்மளுடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.